ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டே 61 எபிசோட் 62 பற்றி தான் பேச போகிறோம். இதில் முக்கியமாக என்ன பேசணும்னு நினச்சேன்னா, அந்த என்எஃபியை ஜஸ்ட் லைக் ஸ்டார்டிங்கே வந்து மஞ்சரி முத்து அந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சது நம்மளால். இதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன், எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் மஞ்சரி அண்ட் முத்துன்னு. பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். ஸோ நான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்எஃபியை ஜஸ்ட் லைக் தட் 5 மினிட்ஸில் வந்து ஓட்டிங் வச்சாங்களா. அதாவது பிக் பாஸ் சொன்னது என்னென்னா, வெறும்னா அந்த ஹார்ட் வச்சு பேஸ் பண்ணி பண்ண முடியாது. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாராபட்சம் இல்லாமல் டிசைட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சாகவே இந்த டாஸ்க்கை விட்டுட்டாரு. இந்த டாஸ்க்கு தீபக் தான் கொண்டு வந்து படிக்கிறாரு. தீபக் ஒரு வாட்டி படித்ததை நம்மளால் எங்கே பார்க்க முடிஞ்சது. ஆனால் நான் வந்து ஸ்பெஷல் வீடியோவை இதை போட்டிருக்கேன். சபாஷ் சரியான போட்டி 24/7 அன்சீன் அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தீபக் இந்த டாஸ்கில் தனக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி மைண்டில் டிசைட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை படித்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அது மஞ்சரிக்கு போகும்னு அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது அந்த கேம் சேஞ்ச் ஆகி அது மஞ்சரிக்கு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஃபேஸில் அந்த க்ரூயாலிட்டியை பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்தில் மஞ்சரி இந்த இடத்துல சும்மா விடலை. அவங்களுக்கான ரைட்ஸுக்கு அவங்களும் ஸ்டபனாக தான் நின்னாங்க. இது செல்ஃப் ஓட்டிங் அப்படி இப்படின்லாம் போய் ஃபஸ்ட்டு மஞ்சரி வெஸ் தீபக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. தர்ஷிகாவும் லீடிங்கில் இருந்தாலும் ஒரு இடத்துல மஞ்சரி ஓகே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலும் அதை ஒத்துக்க முடியாமல் ஜாக்லின் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஸ்மார்ட்டாக வந்து ஸ்மார்ட் பிளே மஞ்சரி அப்படின்னு. அது ஸ்மார்ட் பிளேன்னு அவங்களுக்கே தெரியுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது? ஜாக்லின் எந்த இடத்துல ஸ்மார்ட் பிளே பண்ணவே இல்லையா? ஏன் அந்த டெமான்ஸ் வேஸ் ஏஞ்சல்ஸில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி ஸ்மார்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணி அழுது ரஞ்சித் அண்ணன் அப்பா மாதிரி பார்த்தேன், இப்படி கேட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணால் ஏன் அந்த பையன் கேம் ஆட வேணாமா? நீங்களும் சௌந்தர்யாவும் இஷ்டம் இல்லைன்னு கேம் ஆடலங்கிறது உங்களோட இஷ்டம். பட் ஆனால் நீங்கள் ஆடலான்றதுக்காக ரயானும் ஆடக்கூடாது, அதே டீமில் இருக்க ரஞ்சித்தும் ஆடக்கூடாது, ஜெஃப்ரியும் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன? நீங்கள் அந்த கோவா கேங் ரூல்ஸில் என்ன போட்டிங்க? கேம் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு தானே போட்டிங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேர் கேம் ஆடனா அது உங்கள் இஷ்டம், உங்களால் முடியலன்ட்டிங்க, நீங்கள் ஆடலை. ஆனால் அவங்க 3 பேர் கேம் ஆட ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. இல்லை ரயாந்து பெருசாக உள்ளே வரல. ஆனால் ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும் சேர்ந்து அது கண்ணடிச்சுட்டு அவர் பண்ணாரோ இல்லை யதார்த்தமாக கூட பண்ணியிருந்தா தப்பு இல்லையா? அவர் கேம் அவர் ஆடினார், அவ்வளோதானே. அதில் வந்து உங்களுக்கு நீங்களும் கேமில் இருந்தே பதில் சொல்லியிருக்கலாம்ல. அது என்ன? ஜெஃப்ரியாக இருந்து கேட்டால் அப்படியே கொடுத்துருப்பேன். அப்படியே வந்துட்டு கேம்லேருந்து பண்ணோன்னு நீ என்ன இது பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், சரி அது பண்ணிவிட்டு வாங்குன்னா தெரியுதுல்ல. அப்போ வந்து அவங்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்டபனாக ப்ரோவோக் ஆகாமல் இருந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அவங்க எவ்வளோ ப்ரோவோக் பண்ணாலும் ப்ரோவோக் ஆகாமல் நீங்கள் இருந்திருக்கலாம்ல. நீங்களும் கேம் ஆடிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு டக்குன்னு 2 தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நாள் 60 நாள் இந்த கேம் தான் ஆடிருக்காரு, அப்பா மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்ல தான் தேவையில்லாத கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காகவே அன்ஷிதா ஒன்று பண்ணாங்க. போட்டிக்கு இவங்க ஒன்று பண்ணாங்க. இவங்க 2 பேருமே அந்த டாஸ்கில் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. அன்ஷிதாவும் ஜாக்லினும் அதை காட்டக்கூடாதுன்றதுக்காக எமோஷ்னலாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ இது உங்களோட ஸ்மார்ட் பிளே இல்லையா ஜாக்லின்? நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஸ்மார்ட் ப்ளே பண்ணுறதுக்கும் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு டிசர்விங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்மார்ட் ப்ளே பண்ணால் என்ன தப்பு? அது உங்களுக்கு அந்த பொண்ணு வாங்குறது பிரச்சனையா? இல்லைன்னா அது வந்து தீபக் அண்ணா அதில் வரணுங்கிறது உங்கள் ஆசையா? தீபக் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லைன்னா மஞ்சரி வரக்கூடாதுங்கிறது உங்கள் பிரச்சனையா? அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இதில் எதுவுமே 1 ஹவரில் வரல. தீபக் வந்து திருப்பி போய் அந்த டாஸ்க் எடுத்து படிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அந்த டாஸ்க், இதுதான் அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது மஞ்சரிக்கு போகக்கூடாதுன்றது அது இன்டெரக்டாக எல்லார் மைண்ட்லேயும் ஃபீட் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதுவும் அவர் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறாருன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார்னு நம்மளுக்கு தெரியும். அதில் பவித்ரா சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணதுலேயே நம்மளுக்கு அந்தளவுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதையும் 1 ஹவரில் காட்டலை. 24/7 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதுக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் பண்ணுற இடத்துலையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிற இடத்துலையும் பவித்ரா அதை தான் சொல்லியிருப்பாங்க. மென்டலாக தான் நான் டவுன் ஆகிடுவேன் டக்குன்னு. ஏன்னா அது ரொம்ப பண்ணது பார்த்தீங்கன்னா தீபக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க பெஸ்ட்டுன்னு தீபக் சொன்னாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சது மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த என்எஃப்பி யாருக்கு போகணுன்னு வரும்போது மஞ்சரிக்கு சொன்னாங்க. இப்போ இந்த பெஸ்ட்டில் வந்து அவங்க கேப்டன்ஷிப்காக இருக்கானும் போது தீபக் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் தீபக் வந்து சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணார் அப்படிங்கிறத இன்டெரக்டாகவும் டைரெக்டாகவும் மீன் பண்ணி தான் இருப்பாங்க. இதில் பவித்ராக்கெல்லாம் தீபக் மேலே ஒரு கோல்டு வாரே இருக்குது இன்றைக்கி நடந்த கேப்டன்சிலாம் வச்சு பார்க்கும்போது. ஆனால் அந்த பொண்ணு அதை டேரெக்டாக வெளியில் எங்கேயோ காட்ட மாட்டேங்குன்றது ஒரு விஷயம். இது வந்து தீபக்குமே நல்லா தெரியும். அந்த வீட்டில் ஒரு சிலருக்கு தன்னை பிடிக்கல, தன்னோட ஆட்டிடியூட் பிடிக்கலன்னு. ஏதோ அன்ஷிதா பின்னாடியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் அண்ணன் மாதிரியும் அவங்க வந்து கூட பிறக்காத தங்கச்சி மாதிரியும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போய் உங்களோடதெல்லாம் போய் வெளில வச்சுக்கோங்க சார். நீங்கள் வந்து மஞ்சரி விஷயத்தில் அந்த என்எஃப்பி கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்டபன் பண்ணீங்க. ஜாக்லினை வச்சு என்ன கேம் ப்ளே பண்ணீங்க, அருணை வச்சு கேம் என்ன ப்ளே பண்ணீங்க அப்படின்றதுலாம் வந்து 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் முத்து வந்து ஸ்டார்டிங் தீபக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் தீபக் அந்த கேம்குள்ளே இல்லை, அந்த ஓட்டிங் ப்ராசஸில் வரல, தர்ஷிகா வெஸ் மஞ்சரின்னு வரும்போது ஆப்வியஸாக அவர் மஞ்சரி கிட்ட தான் போயிடுவார். மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போயிடுவார். ஸோ அப்படியே அது ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறமா ஒரு இடத்துல அது திருப்பி 3 வாட்டி அந்த பொண்ணை உட்கார வைப்பாங்கங்க ஹாட் சீட்டில்.
என்எஃப்பி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த இடத்துல சூப்பராக ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா ராணுவ ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல அவர் எழுந்து இத்தனை நாள் அவர் அந்த வீட்டில் இருந்ததில் உருப்படியாக அதை கூட 1 ஹவரில் காட்டலாம் அந்த பையன் பண்ணதை கூட. சாச்சனாவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, ஆனந்தியும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. மஞ்சரிக்காக வந்து சாச்சனா அவுட் பண்ணியிருப்பாங்க, ஆனந்தி அவுட் பண்ணியிருப்பாங்க. ஜாக்லின் எழுந்து அவ்வளோ கதை பேசும்போது ஆனந்தி எழுந்து ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இது என்எஃப்பிக்கான விஷயம், எல்லாருமே ஸ்மார்ட் ப்ளே தான் பண்ணுவாங்க, தனக்குன்னு தான் விளையாடுவாங்க, இதில் அவங்க பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. லீடிங் ப்ராசஸில் அவங்க இருக்கிறாங்கன்னு அது கொடுத்துட வேண்டியது தானே, தவிர அவங்க என்ன ப்ளே பண்ணியிருந்தாலும் அது ஒரு ப்ளே, அது ஒரு ஸ்மார்ட்னஸ் தான். ஏன்னா அந்த என்எஃப்பிக்காக எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாச்சனாவும் வந்துட்டு அவங்களுக்கான ஸ்டாண்டில் இது யாருக்குமே நான் போக விட மாட்டேன், இதில் பெஸ்ட்டு பண்ணது மஞ்சரி தான், மஞ்சரிக்கு தான் போகணுன்றதுல அவங்களுமே அந்த வாய்ஸ் அவுட் வார்த்தைங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக விட்டுடுவாங்க. அப்புறம் ராணுவமே எழுந்து என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓட்டிங் பண்ணி முடிச்சு மஞ்சரின்னு டிசைட் பண்ண அப்புறம் இப்படி மாற்றி சொல்கிறீங்களே, இதே தீபக் அந்த இடத்துல வந்திருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறது சூப்பராக ஒரு கேள்வி கேட்பாரு. ஜாக்லின்க்குலாம் அங்கே பதிலே இருக்காது, மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் யாருக்கும் பதிலே இருக்காது. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம், இந்த என்எஃப்பிக்கு அப்புறம் தானே அந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது, அந்த பெஸ்ட் ஹோஸ்டெல்லாம் வருது. சௌந்தர்யாலாம் அவ்வளோ வெஞ்சன்ஸை கொட்டுறாங்க ராணுவ மேலே. இல்லை தீபக் மட்டும் அது இல்லைன்னு கேட்குறீங்களா, தீபக்கும் அது இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் வெளில கொட்டிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க, அவர் உள்ளே வச்சுக்கிட்டு வெளில தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. இன்னும் பாருங்கள், தீபக் இன்னுமே நல்லவராக தான் வர நெக்ஸ்ட் வீக்லலாம் இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறமோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுலையோ ஒன்று பண்ணி அப்படியே இந்த சுகர் இவங்க தான் சொல்லிட்டு போனாங்க, நல்லா வர்ஷினி தான் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்னுமே தேன் தடவின வார்த்தைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். வார்த்தைங்களில் தேன் தடவின மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளே அவ்வளவும் விஷமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் தீபக் வந்து இதுக்கு மேலே ரொம்பவே வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி இப்படின்னு சொல்லி, அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய்ஸ் டீம் அகெயின் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ஒரு பாய்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அங்கே சுகர் கோட்டட் வேர்ட்ஸை வச்சு சுற்றி ஒரு 4 ஜாலராவை வச்சுக்கிட்டு இவர் இதுக்கு மேலே இவர் கேம் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இதில் முத்துவும் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. முத்து கூட நான் சொல்லியிருக்கேன், தீபக் அருணை கூட நம்பிடலாம், எதிர்க்க வந்து இந்த விஷால் மாதிரி ஆளுங்களை கூட பேசிடலாம். பட் ஆனால் தீபக் முத்து நம்பக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அவர் நம்பினாரும் நம்பலையே எனக்கு தெரியாது. ஆனால் தீபக் எதிர்த்து அடித்து விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்குது. என்னதான் ஒரு ஓட்டிங் வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்குது வெளியில் அப்படின்னாலுமே இதே கன்சிஸ்டண்ட்டில் கொண்டு போனோன்னா அவர் இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்குது. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த என்எஃப்பியை பிக் பாஸ் வந்து சுத்தமாக வந்து 1 ஹவரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் நடந்தது. இதை ராணுவ ஸ்கோர் பண்ணார், சாச்சனா ஸ்கோர் பண்ணாங்க. ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் யாருமே மஞ்சரிக்கு அந்த என்எஃப்பியை கொடுக்கவே இல்லை. அவங்க ஸ்டபன் பண்ணி அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்து தான் வாங்கினாங்கன்னு சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் பிக் பாஸ் செஞ்சதுமே வந்து சரியா தப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று, அந்த ஹாட் பேஸில் போனோன்னா அது விஷாலுக்கு தான் போயிருக்கணும். இந்த சைடில் போனோம் அப்படின்னா தீபக் போயிருக்கணும். ஒருவேளை இந்த சைட் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டெமான்ஸ், செகண்ட் செட் ஆஃப் டெமான்ஸ் விளையாடும் போது 2 செட்லேயுமே யார் பெருசாக நிறைய ஹார்ட்ஸ் வாங்கினாங்களோ அவங்க வந்து ஒருத்தர் ஒருவேளை விஷால் தீபக் அப்படிலாம் வந்திருந்தா கூட தீபக் தான் வரப்போகிறோன்னு கன்ஃபார்மாக சொல்லி விஷாலுக்கு யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பார். இல்லை வந்து ஹாட் பேஸில் வரணுனாலுமே விஷால்னும் போது ஏதோ ஒரு வகையில் ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். பட் ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரூல்ஸ் படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா தீபக் தனக்கு தான் வரும்ன்றத ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்திருப்பார். அதை பிரேக் பண்ணி மஞ்சரிக்கு வர பட்சத்தில் அவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆனால் அதை அவர் வெளில காட்டாமல் டக்குன்னு மஞ்சரி சேவ்டுன்னு ஜஸ்ட் லைக் தட் வந்து சொன்னதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அங்கே நிறைய ஆர்குமெண்ட் போச்சு, நிறைய டிஸ்கஷன் போச்சு, ரொம்பவே எல்லாருமே ஹர்ட் பண்ணாங்க. மஞ்சரியை பண்ணி தான் அவங்களுக்கான ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க. இதை தான் முத்து வந்து ஒரு இடத்துல அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருப்பார், தனக்கான விஷயத்துக்காக போராடுற மஞ்சரியை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக அவங்கள பாசிட்டிவாக நான் அவங்கள பார்த்துருக்கேன் வெளிலனும் போது. ஆமாங்க, இது தனக்கான விஷயத்துக்காக போராடுற இடம் தான். இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா ஒரு இடத்துல அது மற்றவங்க தன்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா அதையும் யோசிக்காமல் நிற்கணுன்றது அவங்களோட ப்ளே. அப்போ வந்து அவங்க அதுக்காக நிற்கலைன்னா நீங்களாம் ஜஸ்ட் லைக் தட் அவங்கள ஓவர் கம் பண்ணி போயிடுவீங்கல்ல. அப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டை அவங்க நிலை நிறுத்திக்கணும்னா ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதை தான் அவங்க பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு குத்துது குடையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அவங்கள அடித்து விளையாடுறதுக்கு நீங்கள் கேமை ஸ்ட்ராங்காக ஆடுங்க, இல்லை அவங்கள டவுன் பண்ணுறதே உங்கள் கேம் தான்னா அப்போ அவங்க திருப்பி ரைஸ் ஆகிறதுக்கான எஃபோர்ட்டை போட தான் செய்வாங்க. அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கம்முன்னு உட்காந்துருக்கணும் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ இது இப்படி தான் போச்சு. இதை நான் உங்கள்கிட்ட கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ வந்து இந்த இடத்துல பிபி ஷோ வந்து ஒரு விதத்தில் அந்த டாஸ்க்கை வந்து அப்படியே மாற்றி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு விதமாக இருந்தாலும் அதையே 1 ஹவரில் காட்டலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.